بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. رحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, பெரும்பாவங்கள் என்ற தொடரில் கடைசியாக நாம் 3 தலைப்புகள் பார்த்தோம். அதில் உண்டு, அதாவது தந்தை அல்லாதவரை தந்தை என்று வாதிடுவது. அடுத்ததாக 60வது பெரும்பாவமாக வீண் விவாதங்கள், வீணான அதாவது பேச்சுக்கள், சண்டை, வீணான சச்சரவுகள், இவைகளில் ஈடுபடுதல். அடுத்ததாக அதுல 60 என்று வந்துட்டு திடீர்னு 62 வந்திருக்கு நம்பர். அதனாலதான் போன தடவை நம்பர்ல என்னது கடைசியா சொல்ல கூட நம்பர்ல கொஞ்சம் குழப்பங்கள் வந்துச்சு. 61வது 62வது பதியப்பட்டிருக்குது. இப்ப 61வது பெரும்பாவமாக தண்ணீர், அதாவது நம்முடைய தேவைகளுக்கு போக மிஞ்சிய தண்ணீரை எங்களுக்கு எந்த சிரமமும் இன்றியும் கூட பிறருக்கு கொடுக்காமல் தடுத்தல். அடுத்ததாக 62வது பெரும்பாவமாக அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல். இப்படி என்று நாம் சுருக்கம் அவைகளை பார்த்தோம். அடுத்ததாக 63வது பெரும்பாவமாக இன்றைக்கு அல் அம்னு மின் மக்ரில்லா. இது நம்ம பெரும்பாவம் என்று நினைக்கிறல. அல் அம்னு மின் மக்ரில்லா என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை எப்பொழுதும் பிடிக்கலாம் என்பதிலிருந்து, அதாவது நிம்மதியாக வாழுது, அது சம்பந்தமான எந்த சிந்தனையும் இன்றி வாழுது. சொல்றேன்னு சொன்னால் நாங்க செஞ்சுக்கிற பாவங்கள், எங்கட தவறுகள், எங்கட விஷயங்கள்ல எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு நியமத்துக்களே தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை நல்ல முறையில் மட்டும்தான் கவனிச்சு கொண்டிருக்கிறான். எங்களை அல்லாஹ் தாலா என்னது எந்த விதமான தண்டனையும் தரமாட்டான் என்கின்ற நிம்மதியோடு வாழுது. இது ஒரு மூமின்ட்ட இருக்காது. ஒரு மூமினிடத்தில் இந்த நிலை இருக்காது. எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே அல்லாஹ் தாலா எங்கட பாவங்களை மன்னிச்சு, எங்கட பாவங்களை புறக்கணிச்சுட்டு, எங்கட விஷயங்களை என்னது எந்த விதமான எங்கட பாவங்களை தவறுகளை எந்த விதமான கணக்கும் எடுத்துக்கொள்ளாம அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்கிறான். இப்படி என்ற இந்த நிம்மதிக்கு தானே இது பெரும்பாவங்களில் ஒன்றாவது கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எப்பயும் அப்படி வாழ மாட்டார். அதாவது இந்த அது அப்படி வாழ்ந்த என்ன அர்த்தம் என்றா, ஜனாதிபதிக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் நோயில செய்யற கொலையெல்லாம் செய்யறாரு, களவெடுக்கிற மாதிரிலாம் அடிக்கிறாரு, லஞ்சம் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த சந்தோஷத்தோட மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாரு, கவனமே இல்லாம இருக்கிறாரு, கணக்கும் இல்லாம இருக்கிறாரு. என்ன காரணம்னா நம்மள ஜனாதிபதி நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, எந்த வகையில ஒன்றும் சொல்ல மாட்டாருன்றது இவருக்கு வேணும்டா ரெஸ்பெக்டா இருக்கிறான். அது ஜனாதிபதி கேவலம். ஏன் கேவலம்டா, குற்றவாளிகளுக்கு இவர் என்ன செய்வார், சார்பா இருப்பாரு. இவருக்கு அவர் தேவை போல இருக்கு, வேண்டப்பட்டால் என்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் அது ஆதாரமாக இருக்கு. அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய தவறுலாம் செய்யறது, தொழுகிறது இல்லை, அல்ல நினைச்சா தொழுவது, நினைச்சா தொழாம இருக்கிறது, நினைச்சா எனது பாவங்களை செய்யறது, இருக்கிற எல்லா தவறுகள் எல்லாவற்றையும் செய்யறது. செஞ்சுட்டு கூட அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு தந்திக்கிறான். அல்லாஹ் தாலா அதாவது ஏண்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நான் ஏண்ட அளவுக்கு நன்றியோட தான் நடந்துக்கிறேன். ஆனா தொழுகிறது கூட இல்லை. வசனம் எப்படி என்று சொன்னா, நான் ஏன்ற அளவுக்கு அல்லாஹ்வோட விஷயத்தில் நன்றியோட தான் நடந்து கொள்றேன், கவனமா தான் நடக்கிறேன். அல்லாஹ் என்னோட கடும் இறக்கமாக்கிறதுக்கு ஆதாரமே இந்த காரணம் வச்சுக்கிறேன். இன்னும் நம்மளோட வீட்டை பாருங்க, இந்த நம்மளுக்கு எந்த துன்பமும் நம்ம வாழ்க்கையில வருவதில்லை என்று சொல்றது மட்டுமல்ல, அவரோட உள்ளத்தாலையும் அவர் என்னது நிம்மதியா தான் இருக்கிறார். பாவங்களை தான் செய்கிறாரு, ஆனா தனிப்பட்ட ரீதியா அவர் நிம்மதியா இருக்கிறார். அவர் இந்த பாவங்களை பத்தி, செஞ்ச தவறுகளை பத்தி எல்லாம் எந்த உணர்வும் இல்லை. உணர்வு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை காணப்போ அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது
என்று நினைச்சு கேட்டுக்கிற தன்ன பாவங்களை பற்றிய குற்ற உணர்வு இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு தார அருளை வச்சு இது அல்லாஹ் எனக்கு செய்யற பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹ் தஆலா என்னை கவனிக்கிறா, என்னைய தான் அல்லாஹ் தஆலா கவனிக்க, இந்த பாவங்களை பத்தி அல்லாஹ் கணக்கே எடுக்கல. அதாவது என்னது அந்த யூதர்கள் சொன்னாங்க பாவங்களை செஞ்சுட்டு நஹ்னு அதாவது அப்னா உல்லாஹி வ அஹிப்பாஹு செய்யறதெல்லாம் செய்யறது சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க அல்லாஹ்வுடைய புள்ளகள். நான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றேன் நாங்க அல்லாஹ்வுடைய புள்ளகள்னா அல்லாஹ் தஆலா தந்தையின் அடிப்படையில் அவங்க சொல்லல, அவ்வளவு நெருக்கம். ஏண்டா நம்ம வந்து ஊர்ல தவறு நடந்தா அதை பெருசா பேசுவோம், புள்ளகள் தவறு செஞ்சா அதை பெருசா பேச மாட்டோம். வணங்கிட்டா அதனால சொன்னா நஹ்னு அஹிப்பா அப்னா உல்லாஹி வ அஹிப்பாஹு நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய பிள்ளைகள், அவருடைய நேசர்கள். இன்னும் இடத்துல சொன்னாங்க லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமம் மாதுதா, நரகம் நம்மளுக்கு கிடைக்க அப்படியே கிடைச்சாலும் கொஞ்ச நாள் தான் இவன் உள்ள, அப்படியே கிடைச்சாலும் என்னது கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு நரகம் தீண்டும், மிச்சம் மேல நரகம் தீண்டி கொண்டிருக்காது. அதே போல என்னது நாங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படி என்றெல்லாம் நிறைய வார்த்தைகள் என்னது அவங்க செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க உங்களை வந்து அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான் என நீங்க அச்சமற்று இருக்கிறீர்களா, உங்களை தண்டிச்சா அல்லாஹ் தஆலா நீங்க தண்டிப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். அல்லாஹ் உங்களை விட்டு கொடுத்திருந்தாலும் கூட தண்டனைக்கு மிகவும் தகுதியானவர்கள் நீங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனா யூதர்களுடைய பேச்சு என்னன்னா நம்ம அஹிப்பாவுல் அப்னா உல்லாஹி வ அஹிப்பாஹு நான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அடுத்தது அல்லாஹ்வுக்கு வேண்டியவர்கள் நெருக்கமானவர்கள். ஆனா அங்க சொல்றது என்னது இன்னல்லாஹ் கனியும் அதாவது இன்னல்லாஹ் ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் தஆலா ஏழை நாங்க வந்து பணக்காரன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கைவ சூம்பி உள்ளது அவ்வளவு குறையும் சொல்லிட்டு இங்கெல்லாம் என்ன சொல்றது நரகம் தீண்டா கொஞ்ச நாள் தான் தீண்டும் நம்ம சொர்க்கத்துக்கு. இது வந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல கையடிக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல கையடிக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனை நம்மளுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரியான சிந்தனை வரக்கூடாது. இதையே மாறி சொல்றதாக இருந்தா பாவிகளுக்கு கொடுக்கிற அந்த அருள்களை பார்த்து குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை பார்த்துட்டு மூமின்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப நாங்க தான் தவறு செய்யறோமோ அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இப்படி பார்க்கறதும் இல்லை. விளங்கிட்டா கூட கிடைக்கிறத பார்த்தா அப்ப நாங்க தான் கூட பாவம் செய்கிறோம் போல இது, அவங்க மிச்சம் நல்லா இருக்கிறீங்க அவங்க சரியா இருக்கிறாங்க போல என்று பார்க்கறதும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக சொல்றாங்க. அதாவது வலா தஹ்ஸபன்னல்லாஹ முக்லிஃப வஅதிஹி, அதாவது ருசுலா அல்லாஹ் தஆலா தனது வாக்குகளை தன் நபிமார்களுக்கு நிறைவேற்ற மாட்டான் என நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா தனது வாக்குகளை தன் நபிமார்களுக்கு நிறைவேற்ற மாட்டான் என நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ அஸீஸுன் துன்திகாம், அல்லாஹ் மிகவும் கண்ணியத்துக்குரியவன், அல்லாஹ் தஆலா தண்டனையில் கடுமையானவன் அப்படி என்று அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான். இன்னும் சில இடங்கள்ல சொல்றான் வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் வந்து பொடுபோக்குக்காரன் என நீங்க நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வை பொடுபோக்குக்காரன் கணக்கில்லாமல் இருப்பவன் அலட்சியமானவன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதெல்லாம் அவர்கள் என்னது கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் வாழட்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் கொடுக்கிறேன், அதை வச்சுக்கணும் அல்லாஹ் தஆலா ஒன்றுமே கணக்கெடுக்காம இருக்கிறாங்க என்ன செய்வானா நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவ என்ன முக்கியமா பார்க்கணும்னா பெரும்பாவங்கள் இவரு 63வது பெரும்பாவமாக குணத்துகிறேன் சொன்னால் தனது அல்லாஹ் தஆலா தன்னை என்றைக்கும் தண்டிக்கலாம், தன்னை என்றைக்கும் என்ன செஞ்சிடலாம் வழிதவறு செய்து விடலாம், தன்னை என்றைக்கும் வந்து தன் நியமத்துக்களை பறித்து விடலாம் என்கின்ற அச்சம் இல்லாமல் நம்ம அல்லாஹ்வுடைய ஆக்கள் வேண்டியது செய்யலாம், வேண்டியமாய் நடந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு என்னது வேண்டியமாய் நடந்து கொள்றது அப்புறம் ரெண்டு தர்மம் அப்படி நிறைவு செய்யற பாவத்துல வட்டி அத்தனை எல்லாம் செய்யறது செஞ்சுட்டு தர்மம் கொடுத்துட்டா என்னது தர்மம் கொஞ்சம் கொடுத்துட்டா அதெல்லாம் அழிச்சிரும். தெளிவா சொல்றாங்க நாங்க நிறைய பாவம் செய்யறோம் தானே அதனால இந்த தர்மம் செய்யறோம், அப்புறம் செஞ்சுட்டா என்ன செஞ்சிடும் அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். பாவங்கள்லாம் அழியும். உண்மை பாவங்கள் செஞ்சுட்டு ஒரு மனிதன் அடிப்படை நம்ம பாவம் செஞ்சுட்டோமே தர்மம் செஞ்சு அழிச்சுக்கொள்வோமேன்றது ஓகே, நாளைக்கு தர்மம் கொடுப்போம் நாளைக்கு 5 ரூபா கொடுத்தானே போறோம் ஆனா ரெண்டு ஒரு 5-6 பாவத்தை செஞ்சிடுவோம் நினைக்கிறது தானே அது பெரிய பாவம். அந்த நினைப்பு வந்து அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னது நாங்க குறைச்சி மதிப்பிடுறோம்னு அர்த்தம். அப்ப இது நம்ம இடத்தில் வரக்கூடாது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவனை நிறைய கொடுக்கிறான், நிறைய நியமத்துக்களை கொடுக்கிறான். அப்படி கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால் அவனை கண்ணியமா அவனை வாழ வச்சா அவன் என்ன சொல்றான்டா எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டார். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் கொடுத்து சோதித்தால்
மபுத்தலாஹு கொடுத்து சோதித்தால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றான். வ அம்மா இதா